வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராசு தமிழன். நவீனர்களே, உங்களை நம்மளோட நேயர்கள் வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு வாரமாக நீங்க நம்மளோட ஸ்டுடியோக்கு வரல. நேயர்கள் இமெயில் அனுப்புறதும் உங்களை பத்தி கேட்கறதுமா இருந்தாங்க. எங்க போனீங்க, என்ன ஆச்சு, என்ன ரோட் ஷோ எதுவும் போயிட்டீங்களா, எங்க போனீங்க, என்ன ஆச்சு? நம்ம என்ன ரோட் ஷோ போறவங்களுக்கு நம்ம முதலமைச்சரா? அதுக்கு நமக்கு காப்பி பேஸ்ட்டும் தெரியாது. அதனால ஒரு இன்ப சுற்றுலா கொடைக்கானல்ல ஒரு 5 நாட்கள் போய் நிம்மதியா இருந்துட்டு, ஏன்னா கோடை வெயிலின் தாக்கம் அதிகமா இருந்துச்சு. உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க கவிதைகளே. இன்ப சுற்றுலா உங்க ஸ்டைல்ல சொன்னாதான் மக்களுக்கு ரீச் ஆகும். இன்ப சுற்றுலா ஓகே கவிதைகளே, நீங்களாவது இன்ப சுற்றுலா சென்று உங்களோட கோடை வெயில தனித்து விட்டீங்க. சோ நம்ம முதல்வர் அவர்கள் ஏன் ரோட் ஷோ அடிக்கடி போறாரு, அதுக்கான நோக்கம் என்ன? நேற்று தஞ்சாவூர்ல பாத்தீங்க அப்படின்னா இரவு போல ரோட் ஷோ போறாரு. அதாவது இரவு ஒரு 8 மணிக்கு ரோட் ஷோ போறாரு. அப்படி போய் மக்களை சந்திக்கணுமா? அந்த மக்கள் இரவு முதல்வர் வருவார் என்று கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணி கால் கணக்க லேட்டா இரவு நேரம் ரோட் ஷோ போறீங்க, என்ன அவசியம் இருக்கு? எப்ப பகல்ல அடிக்கிற வெயில அவர் தாங்க மாட்டாரு, தலைக்குள்ள வேர்க்கும். யோசிச்சு பாருங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதனால என்ன பண்ணிருப்பாரு, வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறமா அப்படியே பின்னாடியே கூடி போனாருன்னா கொஞ்சம் அப்படியே நடந்து போலாம்ல. அதுக்கு தான் இந்த ரோட் ஷோ. ஆமா கவிஞர்களே, அதாவது முதல்வர் அவர்கள் சமீப காலமாக ரோட் ஷோ ரொம்ப ஆர்வமா எல்லா மாவட்டங்களிலும் ரோட் ஷோ நடந்து போய் கொண்டிருக்கிறார். அதன்படி பார்க்கும்போது தஞ்சாவூர்ல இரவு பொழுது ஆனாலும் தொண்டர்கள் மக்களும் முதல்வர் வரவேற்க வழி நடுகளும் காத்து கொண்டிருந்த மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் வந்துச்சு. சோ அதுதான், அதெல்லாம் கட் பேஸ்ட் காப்பி எப்படி வேணாலும் பண்ணலாம். ரோட்ல நிக்கிற மாதிரியும் காட்டலாம், ரோட்ல பறக்கிற மாதிரியும் காட்டலாம். ஆனா உண்மையான கூட்டம் அங்க கூடிச்சான்றது கண்டிப்பா கண்டிப்பா கவிஞர்கள் நீங்க சொல்வது போலதான் வெளிச்சம். நீங்க சொல்வது போல அரட்டாப்பட்டி அந்த மத்திய அரசு அந்த பென்ஷன் திட்டத்திற்கு தடை விதித்து அதோட வெற்றியை கொண்டாடும் போது என்ன நடந்துச்சோ மதுரையில நடந்த விஷயம் நமக்கு நல்லா தெரியும். சூப்பர். ஆமா, மக்களோட ஒன்றிணைப்பு அளவுக்கு அதிகம். கிட்டத்தட்ட அரசு பேருந்துகள்ல அந்த கிராமங்கள்ல 200 ரூபாய் கொடுத்து மக்களை கூட்டிட்டு வந்தாங்க. அது அரட்டாப்பட்டின்னு இல்ல, எந்த ஒரு நிகழ்ச்சி ஆனாலும் திமுக அரசாங்கம் ஒரு 200 ரூபாய் கொடுத்து மக்களை கூட்டி ஒரு ரோட் ஷோ காட்டிக்கிட்டு தான் இருக்கு. சோ அது ஓட்டா மாறுமான்றது கேள்விக்குறிதான். ஒரு சில இடங்கள்ல பண்டம் பாத்திரம் எல்லாம் கொடுக்குறாங்களா மாசத்துக்கு ஒரு தடவை, தெரியுமா உங்களுக்கு? ஆமா கவிஞர்களே, மதுரையில ஒரு முக்கிய புள்ளி வீட்டுக்கு கேரியர் டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்காப்ல. அதுவும் நம்ம மக்கள் அதை பத்தி பேசுறாங்க. ஆனா இதுவும் ஒரு காப்பி அப்படின்ற மாதிரிதான் ஒரு சில பேர் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வேறொரு கட்சியில இருக்கிறவர், அவர் நினைக்கிறேன் அதே மாதிரி திருமங்கலம் தொகுதின்னு நினைக்கிறேன், அவரை பத்தி சொல்றப்ப ஒரு விஷயம் சொல்றாங்க, யாரு வீட்டுக்குள்ள போனாலும் அவர் கொடுத்த ஒரு பொருள் இருக்குன்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது அது நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது. மக்கள் எவ்வளவு நிலைமைக்கு கீழே போயிருக்காங்க பாருங்களேன். மக்கள் கீழே எல்லாம் போகல கவிஞர்களே. மக்கள் நீங்க எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறணும், எப்படி ஜெயிச்சு ஒண்ணு செய்ய மாட்டாங்க, அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. கிடைத்த வரைக்கும் சுருட்டுவதே லாபம் அப்படின்ற மாதிரி மக்கள் கிடையாது. கிடைத்தவரும் சுருட்டுவது அரசியல்வாதியோட நோக்கம். மக்கள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறாங்கன்றீங்க. ஆமா ஆமா, மக்கள் இப்ப ரொம்ப தெளிவாகவும் இருக்காங்க. எல்லாம் யார் கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. அந்த வடிவேல் சொல்ற மாதிரி ஓட்ட வாங்கின காசு ஏணி தினத்து ஒரு குத்து, அவத்தான இன்னொரு ஒத்து, இந்த மாதிரி மாத்தி மாத்தி போயிட்டு தான் இருக்கு. சோ ரோட் ஷோ நீங்க பார்க்கும்போது தாவேக்கா ஞாபகம் தான் வரும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்தாவே அவர் வருவதற்கு முன்னாடியே அதாவது சென்னையில ஏறி இப்ப மதுரைக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், சென்னையில ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி நான் ரோட் ஷோ, இந்த மாதிரி நான் அங்க ஒரு மூட் இதுக்காக வர்றேன், படப்பிடிப்புக்காக வர்றேன், தொண்டர்கள் யாரும் வரவே வராதீங்க அப்படின்ற மாதிரி. இல்ல ஒரு விஷயங்கள்ல இது ஒரு சரியான விஷயம் தானே, வராதீங்கன்னு சொன்னா வருவாங்கன்றது எல்லாரும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதுவும் அவர் ஒரு நடிகர், அது உச்சபட்ச நிலைமையில இருக்கிற தமிழகத்துல அப்படின்றப்ப அது தானா கூட்டம் சேர்ந்துருக்குல. இதுல முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் பட்டாலும் அது இருக்கு, அது மாற்று கருத்தே கிடையாது. பட் ஆளுங்கட்சியான திமுக அரசாங்கத்திற்கு எதற்கு பணம் கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டும்? இது ரெண்டுதான் வித்தியாசம். மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை உருவாக்குவது, எனக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க பொறுப்பாளர்களோட பதவி கவலைக்கிடமாயிரும்ல. கரெக்டா சொன்னீங்க. இதுதான் மெயினா. சோ இந்த ரோட் ஷோ, அப்புறம் இந்த இலவசங்கள், அப்புறம் அதாவது இப்ப அங்கங்க கூட்டம் போட்டு முதல்வர் அவர்கள் இப்ப சேலத்துல ஒரு கூட்டம் போட்டிருந்தார், ஒரு வீடியோ கூட வைரல் ஆச்சு. அதாவது 100 கோடி ரூபாயில திட்டம் மேற்கொள்ளப்படும், அந்த திட்டம் மேற்கொள்ளப்படும், நடைமுறைப்படுத்தப்படும், செயல்படுத்தப்படும், உள்கட்டமைப்பு அமைக்கப்படும்
படும் 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 தான் பேசுறாரு. அவருக்கு படம் மட்டும்தான் தெரியும். அவர் செய்து முடித்த அந்த சேலம் தொகுதி மக்களுக்கு செய்து முடித்த திட்டங்களை அவர் பட்டியலிடல. அவர் ஒன்லி எதிர்காலத்தை மட்டுமே சிந்திக்கிறார். ஆமா. சொல்லுவார் இல்லையா, ஆமா. பிள்ளையார் கூட போய் சனி பகவான் கேட்டப்ப கூட பிள்ளையார் வந்து சொல்லலையா சனி பகவான்ட்ட நாளை அப்படின்னு சொல்லலையா, அந்த கதை தான். கண்டிப்பா கண்டிப்பா இந்த முறை வரப்போகின்ற 2020 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் கொடுப்பாங்கன்னு நம்புவோம்.